வணக்கம். எக்ஸிட் போல்ஸ், அதாவது தமிழ்நாடு 2026 எலெக்ஷனோட எக்ஸிட் போல்ஸ் இப்போது ரிலீஸ் ஆகிட்டே வருது. அதில் எல்லாரும் ஆவரேஜாக கொடுக்குற தகவல் என்னென்னா, டிஎம்கே அலையன்ஸ் திமுக கூட்டணி 150 சீட்டு வரைக்கும், 130லேருந்து 150 சீட்டு வரைக்கும் ஜெயிக்கும். ஏடிஎம்கே கூட்டணி 60லேருந்து 80 வரைக்கும் ஜெயிக்கும். தாவேகா கூட்டணி 10லேருந்து 20 சீட்டு வரைக்கும் ஜெயிக்கும். இதுதான் சொல்லியிருக்காங்க. இது நம்ம நம்பலாமா, இல்லை வேறு மாதிரி ரிசல்ட்டும் வரலாமா? ஒரு விஷயம், அதாவது நேஷ்னல் மீடியாவில் அவங்க ஒரு சர்வே ஒன்று நேற்று சொன்னாங்க. அதாவது டிவிகே 30% ஓட்டு எடுத்தா அவங்க டிஎம்கே ஸ்ட்ராங்காக இருக்க தொகுதியிலேருந்து 13, ஏடிஎம்கே ஸ்ட்ராங்காக இருக்கிறதுல ஒரு 6, அதாவது 19 தொகுதியில் ஜெயிப்பாங்க. அதே 35%க்கு மேலே அவங்க ஓட்டு வாங்கினாங்கன்னா டிஎம்கே ஸ்ட்ராங்காக இருக்கிறதுல 159, ஏடிஎம்கே ஸ்ட்ராங்காக இருக்கிறதுல 80. ஸோ 139 தொகுதி டிவிக்கு ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. அதாவது 35% மேலே விஜய் எடுத்தார்னா, அது எடுப்பாரா? கண்டிப்பாக ப்ராக்டிக்கலி கஷ்டம்தான். ஸோ இப்போ எலெக்ஷன் முடிஞ்சு இப்போ பர்சனலாக இது எக்ஸிட் போல்னு சொல்ல வேண்டாம், ஒரு மினி எக்ஸிட் போல்னு சொல்லலாம். நம்ம நிறைய பேர் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் போட்டு வந்தவங்களை கேட்போம். நான் நியூட்ரலாக சொல்கிறேன், பெரும்பாலானோர் ஒரு 70 to 80% அர்பனில் டிவி கேக் போட்டுன்னு தான் சொன்னாங்க. ரூரல் ஏரியாவில் 40 to 50% டிவி கேக் போட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ கொடுக்குற எக்ஸிட் போல்ஸ் உண்மையாக இருக்கலாம், நடக்கலாம். ப்ராக்டிக்கலி பாசிபிள். ஒரு 80% இந்த எக்ஸிட் போல் உண்மையாகிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம். ஒரு 20% ஒரு மிராக்கிள், விஜய் வேவ்னு சொல்கிறாங்க இல்லையா, அது நடக்குமா? அந்த 20% வாய்ப்பு இருக்குது. அது இந்த மாதிரி இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த வேவ் உண்மையாகவே நடந்திருந்தால், ஓட்டாக மாறியிருந்தால், அதாவது சாதி மத அரசியல் வேண்டாம், மாற்றம் வேணும், மக்கள் முன்னேறணும்னு நினைச்சி அந்த வேவ் நடந்திருந்தால், பணத்தை சார்ந்த அரசியல் வேண்டாம், மக்கள் மனதை சார்ந்த அரசியல், அதாவது மனசுக்கு யார் பிடிச்சிருக்கோ அவங்க தான் வரணும் அப்படின்னு அந்த வேவ் நடந்திருந்தால், அந்த 20% சான்ஸ் மிராக்கிளும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ எக்ஸிட் போல்ஸ் சொல்கிறபடி கண்டிப்பாக டிஎம்கே ஆட்சி அமைப்பது கிட்டத்தட்ட உறுதி மாதிரி தெரியுது. சர்ப்ரைசஸும் இருக்கலாம், ஏடிஎம்கே வரவும் செய்யலாம், இல்லை பிக் சர்ப்ரைஸ் டிவிகே கூட வரலாம். May 4th பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு நம்ம அட்வான்டேஜ் டிஎம்கேன்னு சொல்லலாம். May 4th சர்ப்ரைஸ் இருக்கா, இல்லை இதுதான் நடக்க போதும். மீண்டும் அன்றைக்கி பேசுவோம். நன்றி.